இது கதிரவீச்சு அறிவில் காணும் ஆல்பா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை சொல்ல போகிறோம். அறிவியல் கருத்துக்களால் உள்ளங்களை வெல்ல போகிறோம். ஆல்பா என்பது ஹீலியம் உட்கரு, அது 2 புரோட்டான் நியூட்ரான் கொண்டது. பீட்டா என்பது எலக்ட்ரான் துகள்கள், காமா துகளோ புரோட்டான் மின்காந்த அலைகள். ஆல்பாவின் சுமையோ நேர்மின் சுமை, பீட்டாவின் சுமையோ எதிர்மின் சுமை. மின் சுமை இல்லை காமா கதிர்களுக்கே. ஆல்பா பீட்டா கா, ஆல்பா பீட்டா கா. மழையாக்கும் திரையும் பீட்டாவை விட ஆல்பா அதிகம். பீட்டாவின் திறனோ சற்றே குறைவு, காமாதை தீருக்க மிக மிக குறைவு. ஊடுருவும் திறனோ ஆல்பாவுக்கு குறைவு, பீட்டாவுக்கோ அதை விட அதிகம், மிக மிக அதிகம் காமா கதிர்களுக்கே. மிட்டா அபுலத்தால் ஆல்காவும் பீட்டாவும் விலகிச் செல்லும். ஆனால் காமா கதிர்கள் விளக்கமடையாது, கெத்தாக தாண்டிச் செல்லும். ஒளியின் வேகத்தில் 10ல் 1 பங்கு ஆல்பா, 10ல் 9 பங்கு பீட்டா. ஒளியின் வேகத்தில் செல்வதே காமா. ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா பீட்டா